ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான தமிழ் ஆனுவல் எக்ஸாம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்தது. ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அது ஒரிஜினல் கொஸ்டினாக எங்களுடைய ஸ்கூலுக்கு நாளைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வருமானு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ஒரிஜினல் கொஸ்டின் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. ஆனால் உங்களுடைய புக்கில் பாரிமகனுடைய பெயர்கள், உழவர்கள் எப்போது கண்டுபிடித்தனர், தாமிரபரணி ஆற்றினுடைய கிளையாறுகள் யாவை அப்படிங்கிற இந்த 3 கேள்வி இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நாளைக்கு எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் இருக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுடைய புக்கில் மார்க் பண்ணி சொல்கிறேன். இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 100% 60க்கு 60 ஸ்க்ரோல் பண்ணலாம். புரியுங்களா? எல்லாமே உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் வைஸாக மார்க் பண்ணியே கொடுத்துறேன். பேஜ் நம்பர் 3ல் இருக்கக்கூடிய பாரிமகளிரினுடைய பெயர்கள் யாவை, இந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பாரிமகளிரின் பெயர்களை எழுதுக, அங்கவை சங்கவைன்னு எழுதுகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்த லெசனில் பேஜ் நம்பர் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படிங்கிறது போய் பிடிக்கிறாங்க, வளருது, இறக்குறாங்க, வாரான். போய் அப்படிங்கிறத போய் அப்படின்னு மாத்திரம், பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பிடிக்கிறார்கள்னு மாத்திரம், வளருது அப்படிங்கிறத வளர்கிறது அப்படின்னு மாத்திரம், இறக்குறாங்க இறக்குகிறார்கள், வாரான் வருகிறான் அப்படின்னு மாத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் இது 2. உழவர்கள் எப்போது கண்டுபிடித்தனர், நெற்கதிரிலிருந்து நெல்மணிகளை எவ்வாறு பிரிப்பர். அடுத்து உழவு தொழிலினுடைய நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. சிறுவினால உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த லெசனில் பேஜ் நம்பர் 11 தாமிரபரணி ஆற்றினுடைய கிளையாறுகள் யாவை. அதேமாதிரி சிறுவினால பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உழவு தொழிலின் குறித்து எழுதுக. திருநெல்வேலிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு யாது, பேஜ் நம்பர் 11. அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்த லெசன் பேஜ் நம்பர் 17 உவமை அணிக்கும் எடுத்துக்காட்டு உவமை அணிக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னை கவர்ந்த நூல் இல்லைன்னா நான் விரும்பும் கவிஞர், பேஜ் நம்பர் 18. ரெண்டுமே கேட்பாங்க பரீட்சையில். 2ல் 1 தான் நீங்கள் 6 மார்க் கொஸ்டினில் அட்டன் பண்ண போகிறீங்க. 1 × 6 மார்க் அட்டன் பண்ண போகிறீங்க. இது பேஜ் நம்பர் 18 இருக்கக்கூடியது, உங்களுக்கு எழுதி போட்டிருப்பாங்க நோட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 19 இருக்கக்கூடிய தொடருக்கான உவமையை எடுத்து எழுதுக அப்படிங்கிறது. என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தாள், கண் இமை காப்பது போல, கண்ணை இமை காப்பது போல அப்படிங்கிறது ஆன்சர். நானும் என் தோழியும் டேஸ் இணைந்து இருப்போம், நகமும் சதையும் போல. திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இந்த பயிற்சியில் 2 பரீட்சையில் கேட்பாங்க. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் பெயர்களிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. உதாரணத்திற்கு நாகப்பட்டினம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னம்னா நாகம் பட்டினம் அப்படின்னு 2 சொல். கன்னியாகுமரி அப்படின்னம்னா கன்னி குமரி அப்படின்னு தனித்தனியா. செங்கல்பட்டு அப்படின்னம்னா செங்கல் பட்டு கல் அப்படின்னு எத்தனை சொற்கள்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பிரித்து எழுதிக்கலாம். இது பேஜ் நம்பர் 20, 19, 20 இருக்கக்கூடியது. அடுத்து பேஜ் நம்பர் 24 இருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூடினார், குருவினா. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் 100% நீங்கள் 100 மார்க் 60 மார்க் ஃபுல்லாகவே வாங்கலாம். அடுத்து பேஜ் நம்பர் 26 இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் கூறுவனையாவை, பேஜ் நம்பர் 26 இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 பொருளீட்டுவதன் நோக்கமாக குன்றக்குடி அடிகளார் கூறுவது யாது, குருவினால. சிறுவினால ஒப்புரவுக்கு அடிகளார் தரும் விளக்கம் யாது, பேஜ் நம்பர் 31 சிறுவினா. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி பேஜ் நம்பர் 40 இருக்கக்கூடியதில் சரியான வினாச்சொற்களை இட்டு எழுதுக. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல எங்கு அப்படிங்கிற வினாச்சொல்லை சேர்க்கிறேன், எங்கு உள்ளது அப்படிங்கிறது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த லெசனில் பேஜ் நம்பர் 48 இந்த உலகம் யாரு கூறியது, திருக்குறளில் இருக்கக்கூடிய குருவினா. இந்த உலகம் யாரு கூறியது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணேன். காக்கை ஏன் குயில் குஞ்சை போக சொன்னது, பேஜ் நம்பர் 50 இருக்கக்கூடியது. அடுத்து பேஜ் நம்பர் 54 விடுதலை போராட்டத்தில் காகிதம் இல்லத்தவர்களின் பங்கு பற்றி எழுதுக. இது 3வது இயல். அடுத்து பயணம் கதையை சுருக்கி. துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் பயணம் கதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன், பயணம் கதை மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா போதும். அது பேஜ் நம்பர் 63 இரட்டை கிளவி என்பது யாது சான்றிதழ்க. இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ஒப்பீடு 4 மார்க் கொஸ்டினில். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 64. இந்த பயிற்சியிலேருந்து உங்களுக்கு 2 கேட்பாங்க. நான் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பற என்னிடும், ஏனெனில் கொடுத்துருக்காங்க, இல்லை எனில், இல்லை என்றால். இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆன்சர். மேலே ஆன்சர் உங்களுக்கு தனியாக கொடுத்துறாங்க. இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மேலே இருக்கு, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இந்த பயிற்சி பேஜ் நம்பர் 64 இருக்கக்கூடியது. இப்போ நான் சொன்ன பேஜ் நம்பர் எல்லாம் படிச்சிருந்தீங்க, நான் சொன்ன கேள்வி எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 100% 60 மார்க்குக்கு ஃபுல்லாகவே 60 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம்.
தேங்க்யூ.